அனைவரையும் ஈஸ்வர் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக வரவேற்கிறீங்க. இப்போ தமிழ் மெய்யெழுத்துக்கு இணையான ஆங்கில மெய்யெழுத்துக்கு என்னன்னு பார்த்து வருகிறோம். இந்த மெய்யெழுத்துக்கு தமிழ் மெய்யெழுத்துக்கு இட்டுக்கும் இத்துக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ என்ன பார்த்தோம் போல இஞ்சி வரைக்கும் பார்த்துட்டு இட்டுக்கும் இத்துக்கும் பார்க்குறேன். இன்னைக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்படியே 18 மெய்யெழுத்துக்கு போடுவேன், கூடுதல் மெய்யெழுத்துக்கெல்லாம் போடுவேன். பார்த்துட்டே வருஷா அது உச்சரிப்பு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த இட்டுக்கு பாருங்க, இட்டுக்கு டி டி அது சொல்லிக்கு டி டி ரெண்டுக்குமே இட்டு வரும். ரெண்டையும் பயன்படுத்த பாருங்க. இப்போ இந்த இட்டுக்கு சொல்ல பாருங்க, அழுத்தி பாருங்க ஜிஓஓ பூ படிச்சுக்கோ குட்டு அது உச்சரிப்பு டிக்ஷன் எப்படி போட்டுப்பாங்க. இந்த ஜி அழுத்ததுக்காண்டி இக்கு ஊக்கு எப்படி வருது? இது ஜி இக்கு நான் தமிழ கூ போடக்கூடாது. இப்படி இந்த ஜிக்காண்டி அழுத்து சொல்லுவாங்க. கு இட்டு குட்டு எப்படி சொல்றது உச்சரிக்கிறது குட்டு இட்டு அது உள்ள வந்தீங்களா குட்டு. இது பேர்டு அந்த டீயை போட்டு காட்டேன். இட்டு பேர்டு கொஞ்சம் அழுத்தம் பண்றதுக்கா வேண்டிய பேர்டு பேர்டு அந்த இட்டுல இட்டு மட்டும் போட்டுக்கலாம். அந்த இட்டு சார்மா இட்டு இதுக்கு இட்டு பேர்டு பறவை எஸ்கேசிய சேடு ஈ குச்சரிப்புல சேடு நிழல் சேடு நினைங்க நிழல் டயமண்ட் வைரம் டயமண்ட் என்னையா டயமண்ட் வைரம் டய மா இன்னு இட்டு டைமண்ட் இட்டு டைமண்ட் வைரம் சே கா இன்னு இட்டு செகண்ட் ரெண்டாவது செகண்ட் என்னங்க இரண்டாவது. அடுத்து இந்த இட்ட பாருங்கயா பெனிஃபிட் சார்ந்து சொல்றான். இது இட்டு அடுத்த இது பெனிஃபிட் பாருங்க சார் பெனிஃபிட் இந்த இட்டு பெனிஃபிட் பயன் பெண்ணா பெனிஃபிட் இருக்கு பயன் பயன் பயன்பாடு பயன் நமக்கு என்னது உபயோகம் பயன். வேஸ்ட் வே இஸ் இட்டு ஈ குச்சரிப்புல வேஸ்ட் ஒண்ணுக்கு பயன்படாது வேஸ்ட். ஷிஃப்ட் எஸ்கைச்சை சி வடமொழி இட்டு ஷிஃப்ட் இந்த எஃப் கூட எப்பதான் போட்டு காட்டுவாங்க. அது எஃப் இஃப் டிக்ஷனரி எப்படிதான் இருக்கும். சி இஃப் இட்டு இந்த இட்டுக்கு அழுத்தாம இந்த டிக்கு டி போடுறாங்க. சார்பா இட்டு போட்டு பார்த்தீங்களா ஷிஃப்ட் சார்பா ஷிஃப்ட் ஷிஃப்ட்னா நாங்க ஒரு இடத்துல நகர்றது. இன்னொன்னு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போறது. ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றது புறப்படுறது ஸ்டார்ட் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றது புறப்பட வைக்கிறது. ஸ்ட்ரீட் ரெண்டு இட்டு வருங்க. ஸ்ட்ரீட் தெரு ஸ்ட்ரீட் தெரு சார்மா இட்டுன்றான். இந்த இட்டுக்கு ரெண்டு டீக்கு சார்மா இட்டுக்கே போட்டுறான் உச்சரிப்பு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட். அப்ப இட்டுக்கு டி வரும் டி வரும். இது அடுத்தோன்னா இட்டு இட்டுன்னு சொல்றது சார்மா இட்டு. இதுல உச்சரிப்பு வந்து பொலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதே ஏற்கனவே சொல்லிருக்கேன். அது வேற மாதிரி சொல்றதுலாம் தேவையில்லை. இப்படி நான் சொல்ற மாதிரி சொன்னாலே சரியா உச்சரிப்பு ஸ்பெல்லிங் வந்துருக்கியா. அடுத்து பாருங்க, இப்ப என்ன படிச்சிருக்கோம்? டிக்கு இட்டு இட்டு படிச்சிருக்கோமா. இந்த டி போய் இந்த டி போய் உயிர்மை ஆங்கில உயிரத்தோட சேரும் போது ஒரு 5 வார்த்தை பாருங்க. இந்த டி ஓய் ஏவோட சேர்ந்தா டா இன் இஸ் டான்ஸ் படிக்கணுங்க. இந்த டான்ஸ் கூட எப்படி போட்டுருக்காங்க? டா போட்டு சொன்னக்கால் போடாம இட்டு ஆட்டா இப்படி படிக்கணும். டா இன் இஸ் டான்ஸ் நடனம். அந்த மெய்யெழுத்து இட்டு போய் ஏன்ற உயிரெழுத்தோட சேரும்போது டா ஆகுது. ஏவுக்கு டா ஒரு டேஞ்சர். அதே டி டேஞ்சர் படிக்கணும். 4 விஷயத்துல படிக்கணும். வார்த்தை உங்களுக்கு வரும்போது ஈஸியா புரியும். அதே டி ஓவோட சேர்ந்தா டாக்டர். இது டாக்டர் எப்படி வருது? டா எப்படி படிக்கணும்? டாக்டர் எப்படி சொல்லும்போது தெரிஞ்ச ஒரு டாக்டர் எந்த டி போடுறது. அடுத்த பார்த்தீங்கன்னா டாக்டர் எப்படி டா உண்டாச்சு. இது இட்டு ஓக்கா இட்டு ஆட்டா. தமிழ் எப்படி இட்டு கூட்டல் ஆ தா டா உண்டாகுதோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இட்டு என்ற மெய்யெழுத்து ஓ என்ற உயிரெழுத்துனால டா. ஏன்னா ஓவுக்கு ஓ ஓ ஆ 4 உச்சரிப்பு சொல்லியிருக்கேன். ஓ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு இதெல்லாம் மனசுல சொல்ல சொல்ல பதிஞ்சுக்கிறது. நீங்க ஓ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு ஓ ஓ ஆ 4 விஷயங்கள் உங்களுக்கு போட்டுருக்கீங்க. அதே மாதிரி அதை காட்டி 4 உயிர்மெழுத்து தான் அவர் சொன்னேன். யா யோ யோலாம் வந்து சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஓவுக்கு என்னென்ன உச்சரிப்பு கொண்டு வீடியோ போடுது. அதே மாதிரி இந்த டீயோட ஈ சேர்க்கிறான். அது ஒரு உயிரெழுத்து ஆங்கில உயிரெழுத்து. அப்ப இட்டியே டே டே டெண்டால் இதாக இட்டியே டே டே டேன்னு படிக்கிறேன். இந்த டீனால அழுத்தி சொல்றாங்க டீயே போட்டுருக்காங்க. பாருங்க டே இண்டால் டெண்டால் தான் பல் சம்பந்தமான டெண்டால் கிளினிக்கு பல் ஆஸ்பத்திரி சொல்லுங்களா. டெண்டால் டே இண்டால் டெண்டால்
இவங்க டைவர்ஷன் 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 வந்து டை இட்டை டை இவ்வியவே ஈர்சன் நாலஞ்சு சன் படிச்சிருக்க டைவர்ஷன் டைவர்ஷன் மாற்றுப்பாதை. ஒரு ரோட்ல புதுசா பாலம் கட்டாண்டு வைக்க அந்த பழைய ரோட்ல போக முடியாதா, அது வேற மாற்றுப்பாதை சொல்லுவாங்க. டைவர்ஷனா மாற்றுப்பாதை. இட்டோட ரெண்டு சேர்த்தா தீபாவளி வந்து தீபாவளி நம்ம தீபாவளி கொண்டாடுறீங்க. தீபாவளி தீபாவளி தமிழ்ல தீபாவளி போடுவோம், இங்கிலீஷ்ல உச்சரிப்பு தீபாவளி தீபாவளி. அப்ப என்ன சொல்றாரு, இந்த மெய்யெழுத்து டி போய் ஆங்கில உயிரெழுத்து சொல்லும் போது தா தா டே டை டி வருதுங்களா. இது கூடுதல் உயிரெழுத்து ரெண்டு ஈக்கு ஈ உச்சரிப்பு படிச்சிருக்கோம். அப்ப இட்டி டீன்னு படிக்க சொல்றேன். அந்த மெய்யெழுத்து போய் ஆங்கில எழுத்து போது உயிர் எழுத்து உண்டாகுது. அதுக்கு 5 வார்த்தை போட்டு காட்டுறேன். அதே மாதிரி பாருங்க டி இது டி டென்னிஸ் விளையாட்டு டென்னிஸ் பந்து விளையாட்டு டென்னிஸ் இஸ் டென்னிஸ். இது டியூ சேர்ந்தா டியூ டூ தார் படிக்கணும். டம்ளர் நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் பாத்தீங்களா, டம்ளர் டம்ளர் டம்ளர். அதோட ஒய் சேர்த்து இட்டு ஒய் இட்டு இது வந்து இட்டு ஒய்க்கு ஐ சவுண்ட் இருக்கு ஈ சவுண்ட். இப்ப டை டைபாய்டு டைபாய்டு பிஹெச்ஓ ஃபா எட் சவுண்ட் இ டைபாய்டு காய்ச்சல் டைபாய்டு. இது டிம்பர் மரம், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மரம், கதவு சலனம் செய்யக்கூடிய டிம்பர் டி இம்பர் டிம்பர். டா டாக்ஸி வாடகைக்கு ஓடுற காரு டாக்ஸி. இந்த ஐயா எடுத்தோம்னா டாக்ஸ் வரி, மூணாவது டிஏஎக்ஸ் டாக்ஸ்னா வரி. ஐயா போட்டோம்னா டாக்ஸி டாக்ஸி வாடகைக்கு ஓடுற கார் டாக்ஸி. அப்ப என்ன சொல்ல வரேன், இந்த டிய ஆங்கில ஊருக்கு சொல்லும்போது டா வருஷ வார்த்தை வந்துடும். டா டா டே டை டி வருதுங்களா. இது வந்து டே டா டை டி டா. அந்த உயிரெழுத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை உயிர்மெழுத்து உச்சரிப்பு வரும். டே வருது, டா வருது, டை வருது, டி வருது, டீய டா வருது. பார்த்தீங்களா, அதே மெய்யெழுத்து போய் ஆங்கில உயிரெழுத்து சொல்லி உயிர்மெழுத்து உண்டாதுன்னு சொல்ல வரேன். இந்த டிக்கு பாருங்க இத்து இருக்கு, இந்த டிக்கு இட்டு இருக்கு இத்து இருக்கு, இந்த டிக்கு இட்டு இருக்கு இத்து இருக்குயா எல்லாம் இருக்கு. பாத்துக்கங்க சொல்ற பாருங்க. சி இத்தா ஒரு வைத்திய சித்தா இத்து வருவீங்களா. பூ இத்தீசா புத்தமகம் இத்து வருவீங்களா. ஊப நீசா இத்து வந்துட்டே இருக்கு வார்த்தை உபநிஷத்துக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன். இங்க திரும்ப வந்துட்டே இருக்கேன். ஒரு வழக்கணும்ல 4 இத்து ஒரு சொல்லணும்ல உபநிஷத்து வேதம். மா இத்ரசா மதரசா முஸ்லிம் பள்ளிக்கூடம், முகமதியார் பள்ளிக்கூடம் மதரசா. கை இத்ராபாத் கைதராபாத் தெலுங்கானா தலைநகரம் கைதராபாத் கைதராபாத். அடுத்து பாருங்க இந்த இத்துக்கு படிப்பாங்க. இந்த டிக்கு இத்து வருது மகாத்மா மகாத்மா மகாத்மா. அந்த இத்துக்கு என்ன ஓடுறாங்க, மகாத்மா காந்தி. என்னது மனிதர்கள் உயர்ந்தவங்களை சொல்ற வார்த்தை மகாத்மா. நம்ம மகாத்மா யாரை பிடிக்க, நம்ம காந்தி அடிகளை பிடிக்க. அவரே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த உண்மையான மனிதர், இருக்க மனிதர்களே ரொம்ப மேன்மையானவர், அது மகாத்மா. இதெல்லாம் டிஷர்ட் இருக்கு பாத்துக்கங்க. சாயித்ய கிரகா சத்தியாகிரக முறையில போராடி, அதாவது அமைதியான வழியில சண்டை போடாம ரத்தம் சிந்தா சத்தியாகிரகா. தமிழ்ல சொல்லுவோம் சத்தியகிரகா சத்தியாகிரகா. என்ன சொல்லுவோம் சத்தியாகிரகா சத்தியகிரகா சத்தியகிரகா சாகித்ய கிரகா சத்தியகிரகா. சூத்திரம் இங்கிலீஷ் வார்த்தை சூத்திரம். அடுத்து பாருங்க பிஹெச் பாரா இது பாரத்னா பாரத நாடு பாரத் பாரத். மூணு வை குவைத் நாடு வெளிநாடு குவைத் குவைத். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிக்கு இத்து பிரகாரம் தாவரச வார்த்தை வைக்க தாவரச வைக்க வருங்க. இந்த டி இத்துன்னு வச்சிருக்க இத்து ஐக்கு ஈஸ்வர தினமலர் தீனமலர் தீ வருதுங்களா. பா இந்தாயில் பந்தல் கொட்டா போடுற பந்தல் இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கு பந்தல் பா இந்தாயில். ரிக்கு வேதா இங்க தாடு வருது வேதா
ஒரு வேதம் ரிக்கு யசு சாம அதர்வன் படிச்சிருப்பான் 4 வேதங்கள். அது ரிக் வேதம். தா இது வந்து தா இது வந்து தாதர் எக்ஸ்பிரஸ். ஒரு ட்ரெயினுக்கு பேர் வச்சிருக்காங்க தாதர் எக்ஸ்பிரஸ். டெல்லியில ஓட தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு. இன்னொன்னு வாங்க தலை லாமா. இங்க தா வருது. இத்தா தா லை லாமா. தலை லாமாண்டா திபெத்தில் இருக்க புத்த மத தலைவர். புத்த மத டிக்ஷனரி இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. தலை ஒரு தலை தா லை தலை லாமா. புத்த மத திபெத் நாட்டோட புத்த மத தலைவர். திபெத்தில் புத்த மதம் அதிகம். அங்க இருக்க தலைவர் பேர் தலை லாமா. அடுத்து பாருங்க இந்த டீயோட இத்து படிச்சுக்கோங்களா. மாருதி தீ வருது. இத்தி தீ மாருதி. இந்த டீயோட இத்து படிச்சிருக்கான் தமிழ். நம்ம தமிழ் தமிழ்நாடு தமிழ். அடுத்து தாந்திரிக் தா இந்து இத்து தாந்திரிக்னா தந்திரம் தந்திர சாஸ்திரம். மேஜிக் பண்ற தந்திர சாஸ்திரம் தாந்திரிக். தாந்திரிக் தா என்ன வருங்க தாஜ்மஹால். அப்ப தாவுக்கு டிய போற தா தா இத்து தா இத்து தா. பகவத் கீதா. இந்த டியாவுக்கு என்ன வருது கீதா தா. தமிழ்ல பகவத் கீ தை தை கடைசியில் முடியும். தமிழ் எழுதும் கீதை. இங்கிலீஷ்ல பகவத் கீதானே போட்டுருப்பாங்க. டிக்ஷனரியே இருக்கு பாருங்க. நான் சொல்றது கூட டிக்ஷனரி எடுத்து போடுறேங்க. நானா போடுறேன். அப்ப இந்த டி தாவரிசைக்கு வந்துடும். இங்க வந்து தீ வருது திருமலை. இங்க வந்து தா வருது. இங்க வந்து தா வருது. இங்க தா தா 2 தாவுக்கு வருது தாதர் தா தர். இங்க இங்க தலாய் இங்க தலாய் தா தா வருது. தலை தலை தலைலாமா வருதுங்களா. அந்த உயிரோட்டத்தோட சேரும்போது தா வருது. அதே மாதிரி இங்க தீ வருது. இங்க தா வருது. இங்க தா இங்க தா இங்க தா. அந்த வார்த்தைகள்லாம் இப்படியே இருக்கிறதுக்காக உங்களுக்கு விளக்குறேன். மெய்யெழுத்து போய் ஆங்கில ஒழுங்கு சொல்லும்போது உயிர்மெழுத்து உண்டாகும். அதே மாதிரி டிஹெச்சுக்கு இத்தனை இருக்குன்னு சொல்லிக்க. ஆந்திரா அமித்ஷா சென்னை மத்திய சர்க்கார் மினிஸ்டர் இருக்காரு அமித்ஷா. வைத்தியசாலா வைத்தியசாலை வைத்தியசாலை வைத்தியம் பண்ணக்கூடிய சாலையா ஆயுர்வேத வைத்தியசாலை சொல்லுவாங்க. ஆயுர்வேதம் பேர் வைப்பாங்க. சத்யா சாத்யா. பேருக்கு டிஹெச் போடலாம் டி மட்டும் போடலாம். இந்த டி ஓட போட சத்யாவுக்கு இந்த டி ஓட போட பேருக்கு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காட்டி போட்டு கேட்டேன். அதே மாதிரி இந்த டிஹெச் பாருங்க டூத் பல் டூத் பல். அதே மாதிரி 2 ஈ போட்டோம்னா டீத் பற்கள் பன்மையாயிரும். இது டூத் 2 ஈ போட்டா டீத் பற்கள் பன்மை. ட்ரூத் ட்ரூத்ல உண்மை. ட்ரூத்ல என்ன உண்மை. வெல்த் வெல்த்னா எல்லாம் சுகபோக வாழ்வை. எந்த குறையில்லாம வாழ்றது வெல்த். வெல்த் பணக்காரா இருக்கு வெல்த். இந்து இத்து ராக்ஸ் இத்து வருது ஆந்திராக்ஸ். மாடுகளுக்கு மனிதர்களுக்கு கூட ஒரு நோய் ஆந்திராக்ஸ். ஆந்திராக்ஸ் ஆந்திராக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்துக்கு இத்துக்கு டிஹெச் ஆரிய இக்ஸ் வருது. எக்ஸ் ஈஸியா வந்து வார்த்தைக்கு இக்கு வருது. கிளாத் கிளாத்னா துணி. கிளாத் இத்து கிளாத். அப்ப இந்த டிஹெச் போய் உயிரோட சொல்லுங்க. டிஹெச் தாள். அதே தாள டிஏ ஏழும் போடலாம். தாள் தான் பருப்பு. டிஹெச் ஏ ஏழும் போடலாம். டிஏ ஏழும் போடலாம். 2 போட்டுக்கலாம். டிஷர்ட்டுக்கு தாள் பருப்பு. டிஹெச்ஓ தோட்டி வேஷ்டி. டிஹெச்ஓ இத்துவோ தோட்டி அப்படி வந்து தோட்டி வேஷ்டி. டிஹெச் தா தர்ணா. தர்ணான்னா போராட்டம். உண்ணாவிரதம் இருக்குது. போராட்டம் பண்றது. தர்ணா பண்றது. மறியல் பண்றது தர்ணா. தாவுக்கு என்ன ஒரு டிஷர்ட்டே இருக்குங்க பாருங்க. டிஷர்ட்டே இருக்க வார்த்தை. இது டிஷர்ட்டே இருக்கு. அது சொல்றதா டிஷர்ட்ல எடுத்தது. இவங்க போய் டிஹெச்சோட ஐ போட்டா தீ வந்துச்சு. டிஹெச்சோட ஐ சேர்ந்தா தீ உண்டாகுது. இது ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எல்லாருக்கும் ஆதார் கார்டு அவசியம். இந்தியாவில் சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை கூட ஆதார். ஆதார் டிஹெச் தா இரு ஆதார். இந்த டிஏ பாருங்க. டிஹெச்சோட ஏ போட்டா தேங்க்ஸ் நன்றி தேங்க்ஸ். டிஹெச் தேங்க்ஸ். டிஹெச் இத்து ஓயூ ஆவ் தௌசண்ட்ஸ். என்னங்க 1000 1000னா என்னங்க 1000.
1000 படி பாருங்க. தவுல என்ன இருக்கு? இத்தவு. இத்துக்கு டிஹெச் அவு ஓய்வு பிடிச்சது. சாவுக்கு எஸ்ஏ. இன்னைக்கு என் இட்டுக்கு டி 1000. அங்க பிட்ரோதல் 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 பி ஈட்ரோதல் பிட்ரோ தா வருது. பிட்ரோதல்னா நிச்சயதார்த்தம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றது நிச்சயார்த்த விழா. அதுக்கு பிட்ரோதல் வருது. பி ஈட்ரோதல் பிட்ரோதல். அடுத்து பாருங்க தியேட்டர். டிஹெச்இஏ டி தியேட்டர் 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 டிஹெச்இஏ டி டி உண்டாக. இது கூடுதல் உயிரெழுத்து. தியேட்டர் 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 தியேட்டர்னா நம்ம சினிமா பார்க்குற தியேட்டர். சினிமா பார்க்குற தியேட்டர். சினிமா பார்க்குற தியேட்டர். ஏன் வந்து வர தியேட்டர் டிஹெச்இஏ டி 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 தியேட்டர். இந்த ஏவுக்கு ஏஎஸ் ஒரு தியேட்டர். டி டிஹெச்இ தீன் படிக்கும்ல. டிஹெச்இ தேர்ந்து படிக்கலாம். 3 எழுத்து. த தி 2 விஷயம் இருக்கு. டிஹெச்இக்கு த இன்னொன்னு தி. இப்ப தி தியேட்டர் 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 இப்படி உச்சரிப்பு தியேட்டர். தை டிஹெச்ஐ தை டிஹெச்சுக்கு உச்சரிப்பில்லை. அப்ப இது எப்படி 3 எழுத்துக்கு உச்சரிப்பு? இந்த 2 எழுத்து போடணும். டிஹெச்ஐ இத்தை தைன்றோம். இத்தை தை. டிஹெச்ஐ போட்டா தீன்னு வரும். திஸ் ஏண்டா டிஹெச்சோட ஐசத்தா தைன்னு படிக்கணும் தீண்டு படிக்கணும். வேற உச்சரிப்பே இல்லை. டிஹெச்சோட ஒய் போட்டா தைன்னு படிக்கணும் தீண்டு படிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு போக போக ஈஸியா புரியும். வேற உச்சரிப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். பாத்துக்க குட்டு மாப்பாடம் கிடையாது. அப்ப தைண்டா தொடை. தைண்டா என்னங்கயா? தொடை. தைண்டா தொடை. இன்னொன்னு டிஹெச்ஐஎன்இ அதை சொல்லுவேன். தைன் டிஹெச்ஐஎன்இ தைண்டா உன்னை. தைண்டா உன்னை. இப்ப என்ன சொல்லுவாரு? இந்த மெய்யெழுத்துகள் டிஹெச்சுக்கு டிஹெச்சுக்கு இத்து இருக்கு. டிக்கு டிக்கு இத்து இருக்கு. அப்ப இந்த 4 எழுத்து போய் ஆங்கில மையெழுத்தோட ஆங்கில உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மெழுத்து உண்டு. ஆனா வார்த்தைகள்லாம் இருக்கு. நான் போட்டிருக்கேன். 5 வார்த்தை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்க பாருங்க. 5 வார்த்தை எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க. டி 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 இத்து நம்ம தேவச வார்த்தை வந்துருங்க. கடவுள் நல்லவருங்க. ஒரு நல்ல விதமான உங்களுக்கு மெத்தேடு உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு மெய்யெழுத்துக்கு என்ன செய்யுங்க? நீங்க பாருங்க. அது உச்சரிப்புகளை கவனிகள். அந்த உச்சரிப்புகளுக்கு வார்த்தைகள் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவனமா பார்த்து பயன்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுக்கு லைக் வேணும், உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வேணும்யா. என்னுடைய போன் நம்பர் பாருங்க. 99 440 74 292. தமிழ் வழியா 5 வாசல் புக்கு போட்டிருக்கேன். தேவை எதிரில் என் கூட தொடர்பு கொள்ளுங்கயா. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.